அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஆஷுராவுடைய தினத்தில் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக நம்மை விட்டும் பிரிந்து சென்றவர்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒன்று நல்லவர்கள், நல்ல விஷயங்களை நமக்கு காட்டிவிட்டு சென்றவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தீய விஷயங்களையும் தீய பழக்கங்களையும் நமக்கு சொல்லிவிட்டு சென்றவர்கள். ரெண்டு கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். தீய விஷயங்களை முன்மாதிரியாக எடுத்து சென்ற நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவலவுகான ஆபாஉஹும் லா யஅலமூன ஷைஅன் வ லா யஹ்ததூன், என்ன உங்களுடைய மூதாதையர்கள், உங்களை விட்டும் சென்றவர்கள் ஒன்றுமே விளங்காமல் அவர்கள் வழிகட்டு இருந்தாலுமா நீங்கள் அவரை பின்பற்ற போகிறீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவார். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவார். சொல்லும் பொழுது அவர்களை கொண்டு பிரயோஜனத்தை எந்த வழியில் எடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பிரயோஜனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக நாம் அடிக்கடி தன் விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களில் முன்னோர்களை பற்றி சொல்லி காட்டுவான். அதன் அடிப்படையில தான் இரண்டு மௌலானா ஹலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வினுடைய பேரருளால் மிக முக்கியமாக ஒரு மனிதனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு குல்லு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டித்து விடுகிறது. இல்லா தலாதா, மூன்று விஷயங்களை தவிர. ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஊலா, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை அவர் விட்டுவிட்டு செல்கிறார். அந்த குழந்தைகள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறது. அதனுடைய நன்மையும் அல்லாஹ் தொடர்ந்து அவருக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். இரண்டாவது வஸதகத்துன் ஜாரியா, மஸ்ஜிதை கட்டுகிறார், அர்ப்பணிப்புகளை நிறைய செய்கிறார். இது போன்ற சதகத்தி ஜாரியா என்ற ஒரு சதகாவை செய்கிறார் என்றால் இதனுடைய நன்மையும் அல்லாஹ் இறந்தவருக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். மூன்றாவது வழிமுன் எந்த இவரை கொண்டு கற்றுக்கொண்ட கல்வியாளர்களை இவர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். இந்த கல்வியாளர்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த தலைமுறை அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கற்றுக்கொள்கிறார்கள். இப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. இது மூன்றாவது வகை. அப்ப இந்த மூன்று வகையில் எந்த ஒரு வகையை இறந்து விட்டவர் செய்தாலும் அல்லாஹ் தொடர்ந்து அவருக்குரிய நன்மையை தந்து கொண்டே இருக்கிறான். நாளை மறுமையில் அவருடைய நல் அமல்கள் காட்டப்படும் பொழுது சில நபர்கள் பார்ப்பாங்களாம், இந்த மாதிரி அமல்லாம் நான் உயிரோடு இருக்கும் பொழுது செய்யவில்லையே, இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் அல்லாஹ் எனக்கு கணக்கில் எழுதி இருக்கிறானே, இது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதே. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இது என்ன ஆச்சரியமான பட்டோலையாக இருக்கிறது. நான் உலகத்தில் வாழ்ந்த சிறிய பெரிய எந்த ஒரு அமலையும் விட்டு வைக்காமல் இது எழுதப்பட்டு இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அதற்கு மலக்குகள் சொல்லுவாங்க, நீங்க உயிரோடு இருக்கும் காலத்துல ஒரு ஸ்தாபனங்களை அமைத்தீர்கள், ஒரு மஸ்ஜிதை அமைத்தீர்கள், ஒரு மதரசாவை உருவாக்கினீர்கள், தீனுடைய கேந்திரத்தை அமைத்தீர்கள். அதன் பரக்கத்தினால் உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் சந்ததிகளும் பல்வி பெரிய அந்த ஸ்தாபனத்தின் மூலம் கல்வியை கற்றார்கள். அதனால் உங்களுக்கு கிடைத்த சிறப்பு என்று சொல்லப்படும். அதன் அடிப்படையில தான் மறைந்துவிட்ட நம்முடைய இந்த ஹாஜியார் அவர்கள் தீனுடைய பல்வேறு வழி சேவைகளை செய்திருக்கிறார். இரண்டு விஷயங்கள் அவங்கள்ட்ட நாம பழகுனதின் மூலமாக தெளிவாக புரிந்து கொண்டோம். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, எப்போ யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க விருந்து போடாம அவர்களை அனுப்பியதே. எல்லாருக்கும் விருந்த கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. முதல்ல வந்தீங்கனாலே நீங்க முதல்ல சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. இந்த உணவு விருந்தளிப்பது என்பது மிக முக்கியமான பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக முக்கியமான பழக்கம் இதுதான். வெளியிலிருந்து எந்த ஒரு வேலையும் நபர்கள் வந்தாலும் அவர்களை விருந்தளித்து விட்டு செல்வார்கள். இரண்டாவது தன்மை சிலத்துர் ரஹம்,
உறவினர்கள் நண்பர்களை சேர்த்து வாழக்கூடிய பழக்கம். இந்த 2 பழக்கம் மிக முக்கியமானது. ஏன்னா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சிலத்துரம் சொந்தங்களையும் உறவினர்களையும் சேர்ந்து வாழ்வதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அது நம்ம இடத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு பிள்ளைகிட்ட தாய்கிட்ட பிள்ளைகள் பேசுவதில்லை, உறவினர்கள்ட்ட உறவுகள் பேசுவதில்லை. இப்படியாக சிலத்துரம் சொந்தங்களை ஆதரிப்பது என்பதை குர்ஆன் நமக்கு பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறது. குர்ஆன்ல எந்த இடத்திலெல்லாம் அப்படின்னு வந்திருக்கிறதோ அந்த இடத்துல அல்லாஹ் அடுத்த சொந்தங்களை பற்றி பேச போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பல்வேறு இடங்கள். அதுல முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், முதல்ல யூதர்கள்ட்ட அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாத மற்ற யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உறவினர்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தத்தை எடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை வணங்கவும் இணை வைக்க கூடாது, சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். எல்லா இடத்திலேயும் வணக்கத்திற்கு அடுத்து அல்லாஹ் பேசக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை சொந்தங்களை சேர்ந்து வாழுதல். மிக முக்கியமான ஒரு சுன்னத். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இன்னொரு குர்ஆன் ஆயத் வரும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை இணை வச்சிராதீங்க, சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். உறவினர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வகதா ரப்புக்கும் அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொந்தங்கள் சிலத்துர் ரஹம், சொந்தத்தை சேர்ந்து வாழ்வதை பற்றி குர்ஆன் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், யார் ஒருவருக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தர வேண்டும் என்று நாடுகிறானோ, உங்களுக்கு வாழ்நாளில் அதிகத்தை விரும்புகிறீர்களா, நீங்கள் சொந்தத்தை சேர்ந்து வாழுங்கள். ஹதீஸ் நமக்கு பேசிக்காரு. ரிஸ்க்ல பரக்கத்து இருக்கணுமா, சொந்தத்தை சேர்ந்து வாழ வேண்டும். ஆயுளில் பரக்கத்து ஏற்பட வேண்டுமா, சொந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். சொந்தத்தை சேர்ந்து வாழ்றதுன்னா என்னங்க? அது வேற ஒண்ணும் இல்லை, அடிக்கடி அவர் போய் சலாம் சொல்லிட்டு வர்றதா? அதுவல்ல. சொந்தத்தை சேர்ந்து வாழ்வது என்பதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் அவர்களை சந்திக்கிறோமோ அவர்களுக்கு சலாம் சொல்லுது. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கூட இந்த சொந்தத்தை சேர்ந்து வாழ்வதில் இருக்கிறது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல எழுதுறாங்க, एक खादिम ने अपने बीवी से एक गलत कमी कोतियां को देखा. ஒரு கணவன் தன்னுடைய பணியாட்ட தன்னுடைய மனைவிட்ட ஒரு தவறு ஒன்றை பார்த்து விட்டார். அந்த தவறை மனைவிட்ட உணர்ந்தனா அந்த மனைவி கொஞ்ச நாள்ல அழுகிறாள், புரிந்து கொள்கிறான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறான். கொஞ்ச காலத்துல அந்த கணவன் மௌத்தாயிட்டான். மௌத்தான பிறகு சிறிது காலத்துல அந்த மனைவி தன் கணவனை கனவுல பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சொர்க்கத்தினுடைய நீரோடைகள்ல தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறார். கணவன் சொர்க்கத்துல இருப்பதை மனைவி கனவில் பார்க்கிறார். உடனே மனைவி கேட்கிறா, நீங்க எப்படி சொர்க்கத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்ட்டு கனவிலேயே மனைவி கணவன்கிட்ட கேட்கும் பொழுது அந்த கணவன் சொன்னா, நான் மௌத்தான உடனே அல்லாஹ் தாலா ने मेरे साथ एक मुआमला किया. अल्लाह என்னிடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நடந்து கொண்டான். अपने बीवी को मेरे बंदे समझकर आपने माफ किया. நீ உன்னுடைய மனைவியை எனது அடியார் என்று நினைத்து நீ என்னுடைய மனைவியை மன்னித்து விட்டாய். அதன் காரணத்தினால் நான் உன்னை மன்னித்து சொர்க்கத்தில் நான் அனுமதித்து விட்டேன். எனவே நீ சொர்க்கத்திற்கு சென்று விடு என்று கணவனுக்கு அல்லாஹ் சொல்லிய வார்த்தையை கணவன் தன் மனைவிக்கு உணர்த்துகிறானே. ஆனால் சிலத்துர் ரஹம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியது என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். அது முடியவில்லையா, குறைந்தபட்சம் அல்லாஹ்வினுடைய நேசர்களையாவது நாம் பிரியம் கொள்ள வேண்டும். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அயர்ந்து தூங்கிட்டான். கிதாப்ல எழுதுறாங்க, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாப்ல மல்ஃபூசாத் என்ற கிதாப்ல எழுதுறாங்க,
கலிஃபா ஹாரூன் ரஷீத் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கனவுல பார்க்கிறாங்க, ஒரு மலக்கு ஒருவர் ஏதோ ஒண்ணு அவசரமா எழுதிக்கிட்டு இருக்கிறார். அந்த மலர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, நான் மலக்காமே, நீங்க என்ன அவசர அவசரமா எழுதிக்கிட்டு இருக்கீங்களே என்ன? அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த நபர்களுடைய பெயர் பட்டியலை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. உடனே கலிஃபா ஹாரூன் ரஷீத் கேட்கிறாங்க, அதுல என் பேர் இருக்கா பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இவரும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேடுறாரு, கலிஃபா ஹாரூன் ரஷீதுடைய பேரே இல்லை. அவர் வழக்கு சொல்லிட்டாரு, உங்களுடைய பேர் இதுல இடம் பெறலையே அப்படின்னு. உடனே கலிஃபா ஹாரூன் ரஷீத் சொல்றாங்க, அப்படியா, நீங்க யாரை எழுதுறீங்களோ அவர்களை நான் நேசம் கொள்கிறேன், அவர்களுடைய பேர் பட்டியலையாவது என் பேர் எழுதிக்கங்க. நீங்க யாரை எழுதுறீங்களோ அந்த நபர்களை நான் பிரியம் கொள்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. எனவே பிரியம் கொள்பவர்களுடைய பட்டியல்ல இரண்டாவதா எழுதுவீங்கல்ல, அதுல என் பேர் எழுதிக்கங்க. கொஞ்ச காலங்கள் கழிந்தது. பிறகு அயர்ந்து கலிஃபா ஹாரூன் ரஷீத் தூங்குறாங்க. அதே கனவிலே அந்த எழுதி கொண்டிருக்கக்கூடிய மலக்கு வருகிறார். மலக்கு வந்து அதே வார்த்தையை கேட்கிறாரு, நீங்க யாரு? நான் மலக்கு, என்ன எழுதுறீங்க? அல்லாஹ்வினுடைய பிரியம் கொண்டவர்களுடைய பட்டியலில் பெயரை எழுதி கொண்டிருக்கிறேன், என் பெயர் இருக்கான்னு பாருங்கள். இப்ப பார்க்கிறார், எந்த பெயர் இல்லாமல் இருந்ததோ அதுல முதல் நபராக கலிஃபா ஹாரூன் ரஷீதுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆச்சரியமாக கேட்டார் மலக்கு, ஃபர்ஸ்ட் உங்க பெயர் இல்லையே, இப்பொழுது உங்க பெயர் வந்ததுக்குரிய காரணம் என்ன? உடனே கலிஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வை நேசிப்பவர்களை யார் நேசிக்கிறாரோ அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொள்பவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே எனக்கு நிச்சயம் தெரியும் அல்லாஹ் என்னை நேசிப்பான் என்று. அப்ப பாருங்க, நாம் யாரை நேசிக்கிறோமோ நாளை மறுமையில் அவர்களோடு எழுப்பப்படுவோம் என்பதை மிக முக்கியமாக நாம் இதிலிருந்து நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் மிக முக்கியமான 2 அமல். ஒன்றாவது அவ்வியாஃபத், விருந்தினர்களுக்கு உபசரித்தல். 2வது சிலத்துர் ரஹம், சொந்தங்களை சேர்ந்து வாழுதல். இந்த 2 மிக முக்கியமான அமல்களை நாம் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நல்லடியார்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.